பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த கால வேளையில உங்களை சந்திப்பதில் இயேசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் விசுவாசிக்கிற இயேசப்பா இந்த டிடி மூலியமாக உங்களோட அவர் ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை, ஒரு பெரிய விடுதலையை உங்க வாழ்க்கையில இயேசப்பா செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாள் கூட பார்க்கும்போது வேதத்துல இருந்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 2 கொரிந்தியர் சாப்டர் 12 verse 9 வேதம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். அமேன். இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் கிருபை உனக்கு போதும். அமேன். உங்க வாழ்க்கையில இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி எப்படி இருக்கம்பா, இல்ல சில பேர் அண்ணா எப்படி இருக்கீங்க, அக்கா எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன கம்மி, நான் நல்லா தான் இருக்கிறேன், கை நிறைய சம்பளம், நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல பணம் வருது, எனக்கு என்ன கம்மி, அந்தஸ்து, ஆஸ்திகள் எல்லாம் இருக்கு. அப்படி சொல்லக்கூடாதுங்க. யாராவது உங்களை பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டா ஏசப்பா கிருபையில நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அமேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்றோம்னா, நம்ம ஜீவனோட இருக்கிறோம்னா ஏசப்போட கிருபை பாருங்க. உங்கள்கிட்ட தாழ்ந்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பேர் இருக்கலாம், சொத்து, பங்களா, காரு, வண்டி, படிப்பு, அழகு எல்லாம் இருந்தோம், ஏசப்போட கிருபை இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. இந்த ராத்திரி நம்ம நல்லா சாப்பிட்டு இல்ல நல்லா எல்லாரோட பேசி சந்தோஷமா சிரிச்சு அடுத்த நாள் காலையில அவங்க ஜீவனோட ஏஞ்சிக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நேத்து நம்ம நல்லா சாப்பிட்டு தூங்கணும், இன்னைக்கு காலை நம்ம ஏசப்பா நம்ம காண கிருபை செய்திருக்காருன்னா ஏசப்போட கிருபை. அமேன். ஆகையால இந்த நாள் யாராவது உங்களை பார்த்து எப்படி இருக்கேன்னு கேட்டா எனக்கு என்ன கம்மியா இருக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஏசப்போட கிருபையில நல்லா இருக்கிறேன்னு இந்த பழக்கத்துக்குள்ள வாங்க. ஏன்னா இந்த கிருபை உங்களை பாதுகாக்கும், இந்த கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும். ஏசப்போட கிருபை நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நம்ம எல்லா தீங்கிலிருந்து கத்த நம்மை விலைக்கு பாதுகாத்து கொள்வார். இன்னிலிருந்து சொல்றீங்களா? எப்படி இருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஏசப்போட கிருபையில நல்லா இருக்கிற. இன்னைக்கு ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு எல்லாம் இருந்தோ உங்க கிருபை எனக்கு போதப்பா. ஒப்பு கொடுக்கலாமா? செபிக்கலாம். தகப்பனே, ஏதோ இந்த காலை வேலைப்பா நீர் எங்களோட பேசணுன்ற வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த நாள் நீர் எங்கள் சொன்ன வார்த்தையின்படி என் கிருபை உனக்கு போதும் என்ற வார்த்தையின்படி அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து சொபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேல நீங்க கிருபையா இருங்க. ஒருவேளை இது வரைக்கும் நாங்க பெருமைக்கு இடம் கொடுத்திருந்தா எங்க அழகு, எங்க ஆஸ்தி, எங்க ஸ்டேட்டஸ், எங்க சொந்த எங்க பணங்கள், எங்களுடைய இசப்பா படிப்பு குறித்து நாங்க பெருமை பாராட்டினால் எங்களை தயவாய் மன்னிங்க. இந்த நாளிலிருந்து உங்க கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய இசப்பாவோட கிருபை எங்களை தாங்கட்டும். அப்பா உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதப்பா ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையில சப்பா தனிப்பட்ட ரீதியில அப்பா உங்களுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். அப்பா உங்களுடைய கிருபை உங்களை பாதுகாக்கட்டும். அப்பா உங்களுடைய கிருபை உங்களை ஆசீர்வதிக்கட்டும்ப்பா. அடி செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless.